கத்தாவே இந்த ஆராதனை வெளியில உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தாவே என்ன நோக்கத்திற்காக, ஆண்டவரே என்ன திட்டத்திற்காக கத்தாவே ஆராதனை நோக்கி உம்முடைய நாமத்தை ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தாவே நீர் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரை எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்குற தேவனா இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிற தேவன். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களை கிருபையாய் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மளுடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவன், நம்மளுடைய குறைகளை மன்னிக்கிற தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் உம்மை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிறதப்பா. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த தயவு, உம்முடைய கிருபை பெரியதாவியானவரே, உம்முடைய தயவு பெரியதாவியானவரே, நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இயேசுவா பெரிய ஆண்டவரே கிருபையால் நீர் எங்களை நிரப்புகிறீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய நாட்கள் எங்களுடைய ஜீவன்கள் பிரியும் வரை உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க சப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன். ஆண்டவரே என்னை நீர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்மை ஒருபோதும் மறவாத தேவனாய் இருக்கிறாரப்பா. ஆண்டவரே நீர் எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாம் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு இந்த ஆராதனை வேளையில கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு தவறுகளை செய்தாலும் ஆண்டவரே எவ்வளவு குற்றங்களை செய்தாலும் ஹல்லேலூயா நீர் எங்களை ஆண்டவரை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் எங்களை குறைகளை நீக்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நீர் எங்களை விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எத்தனை முறையாய் ஆண்டவரை இயேசுவா நாங்கள் இடறினாலும் ஆண்டவரை உம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவரை நீர் எங்களை சேற்றிலிருந்து தூக்கி ஆண்டவரை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரை நீர் எங்களை ராஜாக்களோடு உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரை எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு தாழ்வில் இருக்கிற ஆண்டவரை அந்த நிலையிலிருந்து நீர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரை நாங்கள் முன்பு இருப்பதை காட்டிலும் ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரை நீர் அநேகமாயிரம் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீரப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நீர் தந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நீர் செய்த நன்மைகள் ஏராளமாயிருக்கிறதப்பா. ஏராளமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்துகிறீர். ஆண்டவரை இம்மட்டும் எங்களை பாதுகாக்கிறீர் இயேசுப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியினால நீர் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படியாக கர்த்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மையால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுப்பா கண்களை மூடி நம்மளுடைய பாவத்தை ஆண்டவரை போக்கும்படியாக ஜெபிப்போம். நம்மளுடைய சாபங்களை கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். நம்ம மீறுதல்களை எடுத்து போடும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல நீர் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அப்பா. ஆண்டவரை முடியாததும் ஆண்டவரை சாத்தியமாகிற தேவனாய் இருக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மலை போன்ற பிரச்சனைகள் ஆண்டவரை மலை போன்ற தேவைகள் எங்கள் முன்பாக இருக்கிறதப்பா. ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை எல்லாவற்றையும் தருகிற தேவனாய் இருக்கிறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறீர். உம்மை
ஹalleluya 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 ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் இந்த வேளையில நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆயுள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறப்பா. ஆண்டவரே இம்மட்டும் உதவினே பினேசர் நீர் இனிமேலும் உதவும்படியாக ஜெபிக்கிறோம் உதவும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுடைய ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஹalleluya எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க. உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளமா இருக்கிறதப்பா. நீர் எங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய கண்ணீர்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஜெபத்துல வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஜெப குறைவுகளை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நான் உம்மை ஆராதிப்பேன்.
வரை நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி உம்மையே நாங்கள் சேவிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுங்க ஆண்டவரே. இயேசுவா, உம்முடைய வசனம் ஒன்றும் பொய்யா போவதில்லை இயேசுவா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் பொய்யாக போவதே இல்லை அப்பா. ஆண்டவரே நீர் சொன்ன ஒவ்வொரு வசனமும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தி வைக்கிற தேவன், எங்களை தாழ்வில் இருந்து உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய கண்மலையில இருந்து நீர் நிரப்பி வைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் பாவி என்று எங்களை தள்ளாமல் ஆண்டவரே எங்களை அன்போடு அழைக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே எங்களை உடன் சேர்த்து வைக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆண்டவரே உயர்ந்த இடத்திலும் நீர் எங்களை கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறப்பா. ஆண்டவரே மனிதர்கள் எங்களை தள்ளினாலும் ஆண்டவரே உறவினர்கள் எங்களை வெறுத்தாலும் ஆண்டவரே நண்பர்கள் ஆண்டவரை ஒதுக்கினாலும் ஆண்டவரே நீர் எங்களை அன்போடு அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய செட்டைகளில் நீர் எங்களை மறைத்து வைக்கிற தேவனாயிருக்கிறப்பா. ஆண்டவரே மலையின் உயர்வில ஆண்டவரே நீர் எங்களை வரைந்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை வரை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ நீர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த தயவு பெரியது ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறப்பா. மனிதர்கள் மாறினாலும் நீர் மாறாத தேவனாய் இருக்கிறப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை உயர்த்துகிற தேவனப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லா தடைகளை நீர் எடுத்து போடுங்கப்பா. எல்லா பாவங்களை நீர் எடுத்து போடுங்க. எல்லா சாபங்களை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில புது பலனோடு புது ஆண்டவரை இருதயத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நாங்கள் இந்த வாரம் கடந்து செல்ல நீர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் நம் தேவனை நோக்கி கர்த்தாவே நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த ஆசீர்வாதம் பெரியதப்பா. ஆண்டவரே நீர் எனக்காக குறித்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எனக்காக குறித்தது ஆண்டவரே நிறைவேற்றுகிற வல்லவராய் இருக்கிறப்பா. உம்முடைய காலம் ஆண்டவரே எங்களை சமீபமாய் இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விமலா மரி மரி மலா 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 மலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் சேற்றில் இருந்து நம்மளை தூக்கி கண்மலையில நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரை வாசிக்கலாம். இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு கர்த்தர் உங்களோடு இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நாம் ஈசாக்கு குறித்து நம்ம பார்ப்போம். ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி 2வது முறையாக மறுபடியும் அந்த இடத்துல வேறொரு இடத்துக்கு போய் ஒரு துறவை வெட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. அதான் அந்த 25ஆம் வசனம் சொல்கிறது. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அந்த துறவை வெட்டின உடனே அந்த இடத்துல நிறைய தண்ணி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இந்த இருக்க தண்ணி ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அப்பொழுது அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். இந்த முன்னாடி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அபிமெலேக்கின் பிள்ளைகள், அவனுடைய அகுசாத்து என்பவர்கள், சேனாதிபதியாகிய பிகோல், இந்த இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஈசாக்கினுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க ஈசாக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கானே, ஈசாக்கு மட்டும் நான் பெரிய ஆளாக இருக்கான், வளர்ந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள்லயே ஈசாக்குக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைச்ச உடனே பின்னாடி போனவங்களாம் மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, மறுபடியும் ஈசாக்கினுடைய கூட வந்துட்டாங்க. ஈசாக் கூட வந்துட்ட உடனே ஈசாக்கு கேட்குற, ஏன் என்கிட்ட வந்தீங்க? நீங்கள் ஏற்கனவே என்னை பகைச்சிட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு போனீங்க தானே, என்னை பகைத்து என்னிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே.
அங்கே ஈசாக்கு வாழக்கூடாதபடிக்கு ஏற்கனவே பெரிய தொல்லையை பண்ணி பெரிய சண்டையை போட்டு ஈசாக்கு எங்கே போனாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஈசாக்கோடு இருந்தபடியினால ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அருளினார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம் 28ஆம் வசனம், அதற்கு அவர்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. சொல்லுவோம் எல்லாரும், நிச்சயமாகவே கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாகவே கர்த்தர் ஈசாக்கோட கூட இருந்தார், இன்று நம்மோடும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த மற்றவர்கள் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக வேக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு நாள் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஈசாக்குக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், எங்கே போனாலும் ஆசீர்வாதம். இந்த ஊரை விட்டு வேற ஊர் போனாலும் ஆசீர்வாதம், வேற சிட்டிக்கு போனாலும் ஆசீர்வாதம், வேற கண்ட்ரிக்கே போனாலும் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருக்கு? தலைமுறை தலைமுறையா தன்னுடைய தகப்பனாருடைய ஆபிரகாம் நிமித்தம் கண்டினியூஸா அவருக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கு. அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே போலவே நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளரும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஒரு நாள் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது 29 வருஷம் கண்டினியூஸா ஆட்சி பிடிக்கிறார். அந்த இடத்துல அவர் செய்த காரியங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான காரியம். ராஜாவாக இருக்கிறாரு, அவருக்கு எல்லா காரியமும் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் ராஜாவோடு கூட இருந்ததுனால என்னென்ன காரியங்களை செய்தார் என்று நம்ம பார்ப்போம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் தகப்பனாகிய தாவீது என்னென்ன காரியங்கள் செய்தாரு? தாவீது நல்லா பாடினாரு, எல்லா ஆடுகளையும் மேய்ச்சாரு. ஃபர்ஸ்ட் குட்டி பையனா இருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அழைத்த பின்பு, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பின்பு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின பின்பு ஆண்டவர் அவனை பெரிய ராஜாவாக மாற்றினார். அவரை கீழே இருந்த அவருக்கு கீழே நிறைய காரியங்களை கொடுத்தாரு. அடிமைகள், ராஜாக்கள், அந்த நிறைய பொன் வெள்ளி வைடூரியம் சொல்லிட்டு நிறைய காரியங்கள் கண்டினியூஸா அவருக்கு தாவீதுக்கு இருந்த ஆசீர்வாதம் ஆயிரம் ஆசீர்வாதங்கள் இருந்தது. அவருக்கு இருந்தது போல அவருடைய பிள்ளைகளுக்கும் நிறைய ஆசீர்வாதம். சாலமோன் தான் பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அவருக்கு நல்ல பிரெயின் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆடுகளை எதுக்கு மேய்க்கிறாங்க? ஆடுகள் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதுக்காக தாவீதை ஆடு மேய்க்க வச்சாருன்னா, அப்பதான் ஆடுகளை மேய்ச்சாதான் ஜனங்களை கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவை மாற்றின பின்பு என்ன செய்ய முடியும்? ஜனங்களை நல்லா ஸ்லோவா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன காரியங்கள் செஞ்சாலும் அவங்கள அழகா வழி நடத்துறதுக்காக, ஒரு மேனேஜ் பண்றதுக்காக, மேனேஜிங்காக ஒரு 40 வருஷம் அவர் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. ஃபர்ஸ்டே ஸ்லோவா ஒன் பை ஒன்னா என்னென்ன, அடுத்து கோவப்பட்ட என்ன செய்யணும், உதறி தள்ளிட்டு போனா என்ன செய்யணும், அன்பா இருந்தா என்ன செய்யணும், அப்படின்னு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா என்ன செய்யணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அழகா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆண்டவர் ஒரு டைம்ல சாமுவேலோட கர்த்தர் கூட இருந்து தாவீதோட கூட இருந்து அபிஷேகம் பண்ண பின்பு தாவீது பெரிய ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. தாவீது செய்த எல்லா காரியத்தையும் தாவீதுக்கு பின்பாக வர ஜெனரேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஃபாலோ பண்ணும் பொழுது அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாரும் அவனை போல ஒருவரும் இருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா. அவர்கள் செய்த விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் அவர்கள் அந்த ராஜா என்ன செஞ்சார்? எசேக்கியா அழிச்சு போட்டுட்டார். எல்லாம் க்ளோஸ் பண்ணி அடிச்சு உடைச்சி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி இவருக்கு உடனே ஒன் அண்ட் ஒன்லி காட் ஜீசஸ் மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ராஜா கட்டளை இட்டு எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் செஞ்சாங்க, சுத்தமான காரியங்களை செஞ்சாங்க. அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்ட பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு நீங்க ஆண்டவர் மட்டும்தான் சேவிக்கணும், ஆண்டவர் தான் ஆராதிக்கணும்னு சொல்லி ராஜாவோட கர்த்தர் கூட பேசினபடினாலே அவர் ஆண்டவர் பெரிய ராஜாவா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஒன் பை ஒன்னா அப்படியே உயர்ந்துட்டே போறாரு எசேக்கியா ராஜா. அந்த இடத்துல பாக்குற பாருங்க, அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை என்றார்கள். பாருங்க, இவருக்கு இந்த எசேக்கியாக்கு முன்னாடி இருந்த ராஜாவும் பெரிய ஆளா இல்ல, எசேக்கியாக்கு பின்னாடி வந்த ராஜாவும் பெரிய ஆளா இல்ல. ஆனா ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ராஜாவா எசேக்கியா மட்டும்தான் ஒரு 30 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி 30 இயர்ஸ் ஃபுல்லா பயங்கரமா ராஜ்யம் பண்ணியிருக்காரு. பயங்கரமா பெரிய ஆட்சியை கைப்பற்றி பெரிய சூப்பரா அழகா அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வழிநடத்திட்டு வந்தார். அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும். அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை காத்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. மோசேக்கு கற்பித்த கட்டளைகள் என்னென்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உபாகமத்துல கொலை செய்யாதிருப்பாயாக,
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி மொத்தம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்களானால் அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆசீர்வாதம் கடந்து வரும் என்று சொல்லி நம்ம ஒரு வசனத்தில் முடிச்சிட்டாரு. இது எல்லாம் நீங்கள் செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 10 சாப்டர்ஸில் கண்டினியூஸாக இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா என்ன நடக்கும், இது சாபம் வருமா, பாவம் வருமா, சோதனைகள் வருமா, வேதனைகள் வருமானு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன வசனத்துக்கும் சின்ன சின்னமான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அது அப்படிலாம் நம்ம இருந்து நம்ம மாட்டிக்கிடாதபடிக்கு அந்த இடத்துல தப்பித்து கொள்ளும்படியாக நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவன் ஆனான். அல்லேலூயா. காரிய சுத்தி உள்ளவன் ஆனான்னா என்ன காரியம்? அவருக்கு என்ன செஞ்சாலும், அவர் என்ன ஐடியா கொடுத்தாலும் அது அப்படியே கன்ஃபார்ம் 100% நடக்கும். அவர் ஒரு ஐடியா கொடுத்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்க்கையில், யோசேப்போட வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. யோசேப்பு என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருந்தது. மீன்ஸ் அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சால் அப்படியே ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. ஏன் அப்படி ஆசீர்வாதம் வந்தது அப்படின்னா, கர்த்தர் ஏற்கனவே யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. யோசேப்பு குட்டி பையன்லேருந்து பெரிய ஆளாக ஆகிற வரைக்கும் ஆண்டவர் யோசேப்போடவே கூட இருந்து எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன இடத்துல ஆண்டவர் யோசேப்பை காப்பாற்றி பின்ன கடைசி நாட்களில் கொஞ்ச நாள் கழித்து பெரிய ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. யோசேப்பு என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குது, யோசேப்பு வர இடத்துல ஆசீர்வாதம் இருக்குது. யோசேப்பு எந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு அதிகாரியை வைக்கிறோம்னு வச்சுப்போமே, அந்த அதிகாரியான அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் சூப்பராக வளர்ந்துட்டே இருக்கு, மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் லோ ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் ராஜா பார்க்கும் பொழுது அவர் ஒரு பிளான் பண்றாரு. என்ன செய்யறாரு பாருங்க, அவர் செய்கிற காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவர் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தனக்கு தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. 1ஆம் வசனம், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். மீன்ஸ் கீழ்ப்படியவில்லை, வசனத்தை கேட்கவில்லை, கற்பனைகளை கை கொள்ளவில்லை. ஊழியக்காரருக்கு அவர் சொன்ன என்னென்ன காரியமான ஊழியக்காரர் சொன்னாங்களோ அதை கேட்கவே கிடையாது இஸ்ரவேல் ஜனங்கள். சொன்ன பேச்சு கேட்காதனால சாபம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது, பாவங்கள் அவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானர் கைக்கு ஒப்பு கொடுத்தார். சொன்ன பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கிங்டம் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். மீதியானியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. அதுதான் இந்த காரியம் பார்க்கிறது. 3ஆம் வசனம், இஸ்ரவேலர் விதை விதைக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சரி நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லி விதையெல்லாம் விதைக்கிறாங்க. நம்ம எப்படி மழை வந்துட்டா என்ன செய்கிறோம், ஒரு பெரிய அறுவடை முடிச்சுட்டு செகண்டு நம்ம படும் பொழுது மழை வந்தோடனே காடெல்லாம் ஓட்டி அப்புறம் என்ன செய்வோம், அந்த நல்ல பெரிய கலப்பையெல்லாம் போட்டு பெரிய பெரிய காடெல்லாம் ஓட்டி நல்லா அடுத்து என்னென்ன விதையெல்லாம் போடணுமோ நல்லா போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்புறம் கிணறு இருந்தால் தண்ணி விட்டுருவோம், கிணறு இல்லை என்றால் மழை வந்தால் நமக்கு தண்ணி கிடைக்கும்னு சொல்லி நம்ம அடுத்த விவசாயத்துக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அப்படி ரெடி பண்ணும் பொழுது இதே தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் செஞ்சுருக்காங்க. அதை நான் பார்ப்போம். இந்த விதை விதைக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வராங்க. மொத்தம் 3 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வராங்க. மீதியானியர்கள் வராங்க, அமலேக்கியர்ஸ் வராங்க, கிழக்கத்திய புத்திரர்கள். அவங்க மொத்தம் 3 செட் ஆஃப் ஆப்போசிட் பீப்புள்ஸ் வராங்க. எதுக்காக? இவங்களெல்லாம் எது விதைச்சாலும் வளரவே கூடாதபடி எல்லாம் அழிக்கிறதுக்காக வராங்க. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன பேச்சை கேட்காதனால ஆண்டவர் அந்த இடத்துல தண்டிக்கிறார். அல்லேலூயா. சொன்ன பேச்சு ஆண்டவர் அவர்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இல்லாதனால பிசாசு உள்ள நினைஞ்சு எல்லா காரியத்தையும் கெடுத்து விட பார்க்குறான். எல்லாத்தையும் பாங்க, ஒன்று கூட விடாதபடிக்கு எல்லாத்தையும் கெடுக்க பார்க்குறாங்க. இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதியாகிலும் வைக்காதே போவார்கள். பாருங்க, சாப்பாடு கூட ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காது, எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க, வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆடு மாடுகள் கழுதைகள் சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, வாழவே முடியாது. அதுக்கு மேலே அவங்க சாவறது மட்டும் தான் ஒரே வழி. அப்படி இது எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உடனே கோவப்படுறாங்க. 7ஆம் வசனம்,
இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தமும் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையிலிருந்து உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பெரிய இடத்துல இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றி 40 வருஷம் வனாந்திரத்தில் அவங்களுக்கு எந்த ஒருத்தையும் அணுகாபடிக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தின்படியாக ஒரு ஊரில் வந்து கொண்டாந்து வச்சு அவர்களை அழகாக வழி நடத்திட்டு வராரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யலை? புரியவே செய்யலை. ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் மறந்ததுனால ஆண்டவர் கோபம் அடைந்தவராக இவங்க பாவத்தை ரொம்ப மூழ்கி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பாவங்களை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய பெரிய பாவங்களை செய்ய ஆரம்பித்ததுனால ஆண்டவர் மிகவும் கோபமடைஞ்சு மற்ற அடிமைத்தை மறுபடியும் ஏற்கனவே 400 வருஷம் அடிமைகளாக தான் இருந்தாங்க, மறுபடியும் அடிமைகளாக மாற்றும்படி மறுபடியும் ஒரு 7 வருஷம் எக்ஸ்ட்ரா அடிமைகளாக இந்த இடத்துல மாற்றுறாங்க. அப்படி மாற்றின உடனே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவு வருது, ஓகே நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் போல இருக்கு, ஆண்டவர் சொன்னதை நம்ம கேட்கல, ஆண்டவர் சொன்னதை நம்ம பின்பற்றலை, ஊழியக்காரருக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி அப்புறம் தான் புரியுது அவங்களுக்கு. ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க, ஏன் ஆண்டவர் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நாங்கள் மட்டும் எதுக்கு மீதியானர் கைக்கு நாங்கள் எதுக்கு ஒப்பு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அவங்ககிட்ட போய் அடிமையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணும் பொழுது 13ஆம் வசனம் வாசிங்க. நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கல, ஆண்டவர் சொன்ன வசனத்தையும் பின்பற்றவில்லை, அதனால தான் உங்களுக்கு என்னுடைய சொல்லி கேளாமல் போனீர்கள், அதனால தான் உங்களுக்கு இந்த சாபங்களும் பாவங்களும் வந்து சேர்ந்தது, இந்த இடத்துல நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அந்த தீர்க்கதரிசிகிட்ட கிதியோன் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் கேட்குறாரு. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். பாருங்க, கரெக்டாக கிதியோன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆண்டவர் எங்களோட இருந்திருந்தா இந்த காரியம்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்கவே செய்யாது. அல்லேலூயா. என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் மீன்ஸ் அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம கூட இருந்திருந்தா நம்ம அடிமையாக மாறி இருக்கவே தேவை கிடையாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்திருந்தா மீதியானர் கைக்கு ஒப்பு கொடுக்கவே தேவை கிடையாது. ஆடு மாடுகள் செத்துருக்காது, கழுதைகள் செத்துருக்காது, சாப்பாடு நமக்கு நல்லா கிடைச்சிருக்கும், நமக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகிருக்காது, எந்த ஆகாரமும் சாப்பாடு வேஸ்ட் ஆகிருக்காது, நம்ம எங்கேயுமே போயிட்டு அடிமைகளை வேஸ்ட்டாக அவர்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிதியோன் கண்டுபிடிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே ஆண்டவர் நம்ம கூட இல்லை என்றால் இந்த நம்ம அடிமைகளை வேலை செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம வந்து எந்த இடத்துல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அங்கிருந்து நம்ம தப்பிக்க முடியாதபடிக்கு ரொம்ப கஷ்டத்தில் போய் நம்ம சிக்கிக்கொள்வோம். அல்லேலூயா. அப்படி நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நம்மளுடைய எல்லா பாவங்களையும் விட்டு நீங்கி நம்ம பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை விட்டு மீதியானது கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்க, மீதியானது கைக்கு எல்லா 3 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்டையும் கொஞ்சம் நாள் மாட்டிக்கிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகி ஆண்டவரத்தில் ஒரு ஒப்புரவாகி பரிசுத்தமான பின்பு அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த இடத்துல இவங்க எல்லாம் ஒப்புரவானதுக்கப்புறம் சொன்ன பேச்செல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஆண்டவரத்தில் ஐக்கியமானதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கிதியோனே கர்த்தர் ஆசீர்வதித்து நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தனை அடிக்கிறத மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸே, ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸே நீ அடிச்சு நொறுக்குவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவரத்தில் ஒப்புரவாகினதுக்கு அப்புறம் தான் வந்து கர்த்தர் நம்ம கூட வருவார். நம்ம ஒப்புரவாகாதபடிக்கு பரிசுத்தமாகாதபடிக்கு நம்ம பாவத்திலே மூழ்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்ம இடத்துல நமக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டார். நம்ம ஆண்டவர் நம்ம கிட்டையும் வரமாட்டார், நம்முடைய உள்ளத்திலே இருக்க மாட்டார், நம்முடைய இல்லத்திலையும் இருக்க மாட்டார். நம்ம ஒப்புரவாகிட்டோம் அப்படின்னா இந்த ஆசீர்வாதமாக நமக்கு கடந்து வரும். நம்ம ஒருத்தர் அடிக்கிறது போல், ஒரு பிசாசு அடிக்கிறது போல ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பிசாசுகளை நம்ம அடிச்சு துரத்த நமக்கு பலனை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40 முதல் 45ஆம் வசனம். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காம அவசரப்படுறாங்க, அவசர கொடுக்கையா இருக்காங்க. அடுத்து ஆண்டவர் அடுத்து என்ன சிக்னல் கொடுப்பாரு, நான் அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் இங்கே இப்போ இந்த மலையிலேருந்து அடுத்த கீழே இறங்கி நான் போய் அடுத்த பட்டணத்தை நான் போய் பிடிக்க போகிறேன், கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் என்ன செய்கிறாங்க, கோவப்பட்டு முன்னாடியே போகிறாங்க, அவசரப்படுறாங்க. அவசரப்படும் பொழுது மோசே சொல்கிறாரு, இப்படி செய்யாதீங்கப்பா, ஆண்டவர் சொல்கிறபடி செய்யுங்க, ஆண்டவருக்கு வெயிட் பண்ண சொன்னார்ல, வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மோசே. மோசேனுடைய பேச்சு அந்த ஜனங்களையும் செய்யல, மறுபடியும் முன்ன கேட்காத போல மறுபடியும் இந்த டைம்ல கேட்காம போகிறாங்க. சொன்ன பேச்சு கேட்காதனால இவங்க அவசரப்பட்டு முன்னாடி போகிறாங்க. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளைகளை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. மோசேவே சொல்லிட்டாரு, இந்த கட்டளைகளை மீறினீங்கன்னா, ஆண்டவர் சொன்னதை கேட்கலன்னா உங்க காரியம் என்ன செய்யாது, வாய்க்காது அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. ஆனா மோசே சொல்றது அவங்க வாய்க்காதுன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. அந்த வாய்க்காதே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்க என்ன செய்யறாங்க, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதீர்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். இந்த 2வது பாயிண்ட் சொல்றாரு, வாய்க்காதேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு மோசே. 2வது பாயிண்ட் சொல்றாரு, உங்களுடைய ஆப்போசிட் பீப்புள்ஸ் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க முறியடிக்கப்படக்கூடாது அப்படின்னா நீங்க போகாதீங்க, நீங்க வந்து போனீங்கன்னா செத்துருவீங்க, அவங்க உங்களை அடிச்சிருவாங்க, கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். ஏசப்பா வந்து உங்க கூட இல்லை. இப்போ நீங்க இப்போ கீழே இறங்கிட்டீங்கன்னா, இப்போ நாங்கள் சொன்ன பேச்சு ஏசப்பாவுடைய பேச்சை கேட்காதபடிக்கு நீங்க ஃபைட் பண்ண போயிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்க மாட்டார், நீங்க கன்ஃபார்ம் என்ன செய்வீங்க, ஃபெயிலியர் அடைஞ்சிருவீங்க, டிஃபீட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா மோசே சொன்னதை கேட்கவே இல்லை இந்த ஜனங்கள். 43ஆம் வசனம், அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றார். 2 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, அமலேக்கியரும் கானானியரும். 2 பேர் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. அவன் அங்கே போனீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, பட்டயத்தினால் விழுவீர்கள், கத்தி எடுத்து ஒரே போடா போட்டுருவாங்க, வெட்டிடுவாங்க, அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பயும் இவங்க என்ன செய்யல, கேட்கவே இல்லை. நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னது நீங்கள் கேட்கலன்னா கன்ஃபார்ம் உங்களை என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். 3 வசனத்தின் மூலியமா சொல்றாரு, 3 வசனத்தையுமே கேட்கல. 44ஆம் வசனத்தில் அவங்களே வேலையை காட்டுறாங்க பாருங்க. மலையின் உச்சிக்கு ஏற துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. இந்த 2 காரியம் மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் என்ன செய்யல, போகல, இவங்க பேச்சு கேட்கல. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அது போகல. 2வது பாயிண்ட், மோசேயினுடைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களும் போகல. அவங்க போகாதபடிக்கு இங்கே இருந்துக்கிட்டாங்க. அந்த போன ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். அல்லேலூயா. பாருங்க, சொன்ன பேச்சு கேட்காதனால ஓட அடிச்சு துரத்துறாங்க. இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவசரப்பட்டு போனதுனால அடிச்சு, இந்த பக்கம் வருவியா, இந்த பக்கம் வருவியான்னு சொல்லி என்ன செய்றாங்க, அடிச்சு வெட்டி இவங்க ஓட கதற அடிச்சு துரத்துறாங்க. எதனால அவங்களுக்கு இந்த காரியம் நேரிட்டது, ஆண்டவருடைய பேச்சை கேட்கல. உனக்கு வாய்க்காது, இது செய்யாத அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் சொன்னா என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மோசே சொன்னது இவங்க கேட்டாங்களா, கேட்கல. கேட்காதனாலதான் என்ன செஞ்சிருச்சு, ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரல, அந்த இடத்த அவங்க பிடிக்கவே முடியல. ஆனா அந்த மோசே சொன்னது கேட்டிருந்தாங்கன்னா இவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு 100 பீப்புள்ஸ், 100 ஜனங்கள் வச்சுப்போமே, 100 ஜனங்கள் என்ன செய்திருக்க மாட்டாங்க, வீணா செத்துருக்க மாட்டாங்க, வீணா வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க, வீணா வெட்டுக்குத்து காயங்கள் எல்லாம் வந்திருக்காது. ஆனா இவங்க வந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்காதனால ஆண்டவர் உங்க கர்த்தர் அவர்கள் நடுவில் இல்லை. ஆண்டவர் அவர்கள் நடுவில் இல்லாதனால அவர்களுக்கு இந்த காரியங்கள் நேரிட்டது. அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் என்ன நடக்கும், கன்ஃபார்ம் வந்து ஃபெயிலியர். எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலியர். ஆண்டவர் நம்ம கூட இல்லை என்றால் எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலியர். நம்ம மட்டும் ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரலோகத்தில் போயிட்டு நம்ம மட்டும் ஜாலியாக இருக்காதபடிக்கு நம்ம கூட இருக்கிறவங்களும், நம்ம ஃபேமிலிஸு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டு பரலோகம் வந்து சேருவது மிகவும் ஆண்டவருக்கு நல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு விசுவாசனுடைய கடமை என்னது, ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லணும். நான் உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக அப்படின்னு சொல்லி கட்டளைகள் சொல்லுது தானே, அதுதான் ரொம்ப கோல்டன் ரூல். அந்த கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணுனாவே நம்ம பெரிய ஆளாக மாறிடலாம். ஆனால் அந்த ரூலை மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, ஃபாலோவே பண்ண முடியல. அந்த ஃபாலோ பண்ண முடியாத ரூல்ஸையும் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி, ஆண்டவரே என்னை நேசிப்பது போல நான் பிறரையும் நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இது நீங்கள் சொல்லி ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கும் அந்த நேசிப்பதற்குரிய உதவிகளை செய்வார், நமக்கு நல்ல மைண்டை தருவார்.
கத்தர் நம்மளோடும், கத்தர் சதா காலங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மளோடு கத்தர் கூட இருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கு துறவு வெட்டினார், பல தடைகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் ரெகோபத் என்று சொல்லக்கூடிய 3வது துறவை அவர்கள் வெட்டும்போது ஏசேக்கு சித்தனா முடிந்து ரெகோபத் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார். நம்மோடு கர்த்தர் இருப்பாரானால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே, இவ்வளவு நேரமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் உம்மோடு இருக்க, ஆண்டவரை உம்மை போல மாற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அதிகமாக சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் கிருபைதாரும். ஆண்டவரே 10 கட்டளைகளை கை கொள்ள கிருபைதாரும். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வசனத்தின் வாயிலாக ஆண்டவரை எங்களை பலப்படுத்தணும், வழிநடத்தணும். ஆண்டவரை இன்றைக்கு பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பேசும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மீதியாக இருக்கிறதான மாலை வேளை ஆண்டவரே எழுச்சிப்பழைய ஆராதனை, மொஞ்சனூர் ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். கிருபை இருக்கட்டும். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.